டேய் சீனு, இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நாங்க எல்லாரும் வரப்போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ முன்னாடியே வந்துட்டியா? மாமா, நான் காலையில இருந்து இங்கதான் மாமா இருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். டேய், நீ என்ன ரெடி பண்ண? கடை ஓபனிங்கான வேலை எல்லாம் இருந்துச்சுப்பா. ஓ, உன் ஃப்ரெண்டு கடையா? ஐயோ இல்லப்பா, நம்ம கடை தான். ஆமா, இது மணிமாமா பேர்ல சீனு ஆரம்பிச்சிருக்கிற கடை. ஐயோ சீனு, நீ கடை ஆரம்பிச்சிருக்கியா? ஆமா அத்தை, நான் சொந்தமா தொடங்கி இருக்கேன். அப்பா பேர்ல. டேய் சீனு, அப்போ நிஜமாவே இது என் பேர் தானா? ஆமாப்பா. சீனு, இவ்வளவு பெரிய கடை ஆரம்பிக்கணும்னா நிறைய செலவாயிருக்குமேடா. அதானே, உன்கிட்ட எதுப்பா அவ்வளவு பணம்? பேங்க்ல லோன் வாங்கினமா. அப்போ கொஞ்ச நாளா நீயும் மாயாவும் சில இடத்துக்கு போனதெல்லாம் இதுக்காக தானா? ஆமா மாமா, விலைக்கு வர கடை எல்லாத்தையும் பார்க்க போயிருந்தோம். என்னடா சீனு இது? வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம நீயே இந்த மாதிரி கடையை ஆரம்பிச்சிருக்க? ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. என்ன சின்ன, யார்கிட்டயுமே சொல்லாம இப்படி பண்ணிட்ட? அதுவும் கடன்லாம் வேற போய் வாங்கியிருக்க. நீ சாரு அப்பா கிட்ட சொல்லிருந்தா அவரே கடை வச்சு கொடுத்திருப்பாருல்ல. என் அப்பாக்கே யாராவது கடன் கொடுக்கணும், இதுல இவங்க வேற. டேய் இங்க பாரு, அண்ணன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவரே கடை வச்சு கொடுத்துருப்பாருடா. ஏன் சீனு, உன் பெரியப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு உனக்கு தோணலையா? அந்த அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆயிட்ட. அம்மா இருங்க, அவன் எதுவும் தப்பு பண்ணலையே. சினு, நீ ஏன் இத பண்ணிருக்கேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது.